ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம். இந்த பூண்டு சட்னி பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 தோசை சாப்பிட்றீங்கன்னா இந்த பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ராவே தோசை சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முழு பூண்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம உரிச்சு வச்சுருந்த பூண்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைச்சி எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து காரம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்த பிறகு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கொதித்த பிறகு எடுத்து அந்த பூண்டில் வந்து போட்டுருங்க. போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சூடான ஆயில் ஊற்றும்போது தான் இது வந்து ரா ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும்.